தூத்துக்குடியில் உள்ள சிவன் கோவிலின் தெப்பத் திருவிழா நடைபெறாது என அறநிலையத்துறை அறிவித்துள்ள நிலையில் இந்துக்களின் விழாக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி நகர் பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச விழாவை முன்னிட்டு தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும். இதனிடையே தெப்பக்குளம் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 75 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது. கடந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி தெப்பக்குளத்தின் 2 பகுதிகளிலும் இருந்த பழமையான பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து சேதமான நிலையில் புதிதாக தெப்பக்குளத்தை சுற்றி அமைக்கப்பட்ட கிரானைட் கற்களும் உடைந்து மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டது. 2 மாதங்களாகியும் இதுவரை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி தெப்பத் திருவிழா நடைபெறாது என அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்துக்களிடையே விழாக்கள் திமுக அரசினால் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் போர்க்கால அடிப்படையில் தெப்பக்குளத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டு அறநிலைத்துறையின் சார்பாக தெப்பத் திருவிழா நடைபெறாது என்று அறிவித்துள்ளார்கள். ஏனென்றால் தெப்பக்குளமானது சிதிலமடைந்துள்ளதால் தெப்பத் திருவிழாவானது நடத்த முடியாது, மக்களின் பக்தர்களினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தெப்பத் திருவிழா நடத்த முடியாது என்று சொல்கிறார்கள். 2 மாதங்களுக்கு முன்பாகவே தெப்பத்திலே மாநகராட்சியின் சார்பாக சுமார் 75 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிரானைட் கல் பதிக்கும் பணிகளானது தெப்பக்குளத்தை சுற்றி நடைபெற்றது. இந்த கிரானைட் கல் பதிக்கக்கூடிய விஷயங்களை எந்த விதத்திலையும் சரியான ஒரு பொறியாளனுடைய அணுகுமுறை இல்லாம அந்த கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டதன் விளைவாக மண் விரிசல் ஏற்பட்டு தெப்பக்குளத்தின் சுற்று சுவர் விரிசல் ஏற்பட்டது. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி அளவிற்கு பள்ளமானது ஏற்பட்டது ரோட்டில். அதனால் பேரிகேட் போட்டு எல்லாத்தையும் அடைச்சி கிட்டத்தட்ட 2 மாத காலம் எந்த விதத்திலையும் இந்த பணிகள் செய்யப்படவே இல்லை. மாநகராட்சி நிர்வாகம் இதை கண்டுக்கவே இல்லை. அறநிலைத்துறையும் கூட வருகிற தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்பத் திருவிழா நடத்தணும், நீங்க சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம். அவங்களும் வைக்கல. எந்த விதத்திலையும் இந்த அரசாங்கம் இதை செவிசாய்க்காமல் இருந்துட்டு இப்போ வர்ற ஒரு வாரத்து காலத்துல தெப்பத் திருவிழா நடத்த போற நேரத்துல இது நாங்க செய்யல, மாநகராட்சி சொல்றாங்க நாங்க வேகமா செஞ்சு கொடுக்குறோம், உங்களுக்கு வேகமா பண்ணி தரோம், நீங்க நடத்துங்க. ஆனா அறநிலைத்துறை நடத்த முடியாது, பக்தர்களுடைய பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அறநிலைத்துறை இதுக்கு என்னைக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அன்னைக்கே இவங்க அரசாங்கத்துக்கு சரியான ஒரு அழுத்தம் கொடுத்து அதை செய்ய முற்படுத்திருக்கணும். எதுவுமே செய்யாம இந்துக்களுடைய அந்த பண்டிகைகளை புறக்கணிக்கிறதுக்காக, இந்துக்களுடைய பண்டிகைகளை தடை செய்வதற்காகவே இந்த அரசாங்கம் வேண்டுமென்று இந்துக்களுடைய பண்டிகையை நிப்பாட்டுறதுக்காகவே இதை செய்யறாங்க அப்படின்னு தான் பக்தர் மத்தியில் எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்கள் இதுல தனி கவனம் செலுத்தி உடனடியாக இதை சரி செய்து எங்களுக்கு தெப்பத் திருவிழாவை நடத்துறதுக்கு வழிவகை செய்யணும் சொல்லி இந்து மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.